சட்டப்படி திருமணத்தை பதிவு பண்ணலைன்னா ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது பாஸ்போர்ட் அண்ட் விசா அப்ளை பண்ணும்போது மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்பாங்க. சர்டிஃபிகேட் இல்லைனா இந்த ப்ராசஸ் டிலே ஆகலாம், இல்லைனா ரிஜெக்ட் கூட ஆகலாம். சொத்துரிமை இல்லைனா வாரிசுரிமை சம்மந்தமாக கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சுன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவைப்படும். ஃபேமிலி கேஸில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான லீகல் ரைட்ஸுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் யாராச்சும் ஒருத்தர் கோர்ட்டில் அவங்க மேரேஜை இன்வேலிடுன்னு பெட்டிஷன் ஃபைல் பண்ணால் அந்த நேரத்தில் மேரேஜ் சர்டிஃபிகேட் ப்ரொடெக்ஷன் ஷீல்டாக இருக்கும். 2006 சுப்ரீம் கோர்ட் சீமா விசஸ் அஸ்வினி குமார் கேஸில் பல திருமணத்தை தடுக்கவும் அப்புறம் பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் திருமண பதிவை கட்டாயம் ஆக்கணும்னு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் உத்தரவு போட்டாங்க. சோலி முடிச்சு.